ஹே கைஸ், நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி மேகசின் கவர் டிசைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. ஃபுல்லி டிசைன்டு .psg ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 500 லைக்ஸ் ரீச் பண்ணணும்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபுல்லி டிசைன்டு .psg ஃபைல்ஸ் இப்போவே வேணும்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து PSG ஃபைல்ஸ், ஸ்டாக் இமேஜஸ், ஃபாண்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்ஸ், ஃபேஸ்புக் கவர், ட்விட்டர் பேனர், அப்புறம் நிறைய டிசைன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் பற்றின வீடியோ உங்களுக்கு தமிழில் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபைன், இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஃபைல் நியூ போய் ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து A4, A3, A5 எந்த சைஸில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. கலர் மோட் வந்து CMYK வச்சுக்கோங்க. அதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பிரிண்ட் ஃபார்மேட். இப்போ உங்கள் கேன்வாஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிகினர்னால் பிரச்சனை இல்லை, ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து மேகசின் கவர் நான் ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இது டிசைன் ரெடி ஃபைல் தான். சைஸ் வந்து A4. டுட்டோரியல் பர்பஸுக்காக நான் RGB ஃபார்மேட் போயிருக்கேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாமா? அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் குரூப்பில் நம்ம சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே க்ரியேட் பண்ண போகிறோம். இது நான் அதில் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. there you go, நம்ம பேக்ரவுண்ட் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்டர் கைட்லைன்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், வியூ போங்க. அதில் வந்து நியூ கைட் லேஅவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்டில் வந்து கஸ்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்ஜினை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் வந்து 0.3 inches அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே சைஸ் தான் 4 சைடுக்குமே நான் அப்ளை பண்ண போகிறேன். 0.3 inches. there you go, நம்மளோட பார்டர் கைட்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. பார்டர் கைட்லைன் வந்து எது க்ரியேட் பண்ணுறோம்னா 4 சைட்லையும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காகவும், அதே டைமில் நம்மளோட இமேஜ் இல்லை டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப எட்ஜுக்கு க்ளோஸாக ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, பின்னாடி பிரிண்ட் பண்ணாட்டி ப்ராப்ளம் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஃபைன், இது ஒரு மோர் லைக் ரெஃபரன்ஸ் லைன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளோட மாடல் இமேஜை உள்ளே கொண்டு வந்துக்கலாமா? அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மாடல் இமேஜ்னு ஒரு இமேஜ் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணல, உங்களோட இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜ் வந்து லிட்டில் பிட் எடிட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து, நெக்ஸ்ட்டு நம்ம கேமரா ஃபில்டரில் தான் இதை எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் வந்து கேமரா ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும். இது நான் அந்த ப்ளூ டோன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், -5 அப்படின்னு வச்சுக்கிறேன். டிண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி -3ன்னு வச்சுக்கிறேன். என்னோடய ஷேடோஸ்லாம் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஷேடோஸ் அண்ட் பிளாக்கையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் வந்து +6ன்னு வச்சுக்கிறேன். பிளாக்கையும் +6 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்காக வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷனை லிட்டில் பிட் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். there you go. நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் மிக்சர் போய்க்கலாம். கலர் மிக்சர் செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த இமேஜுக்கு வந்து அக்வாஸ், க்ரீன் அண்ட் ப்ளூ எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட இமேஜோட கலரை பொறுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் அந்த லூமினன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அரௌண்ட் 16 வச்சுக்கிறேன் அக்வாஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ளூவை எடிட் பண்ண போகிறேன். அதை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 7 அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு அந்த ப்ளூ டோன் வந்து கொஞ்சம் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கணும், அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் எடிட் பண்ணி 13 அப்படின்ற ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். there you go, நம்ம இமேஜ் ரொம்ப பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜை மெயின் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நான் அந்த இமேஜை வந்து இமேஜ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், நான் இதை வந்து செட்டில் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேகசினோட டைட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெக்ஸ்ட் குரூப்பில் ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
அது வந்து நான் நேம் வந்து டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் தான் நம்மளோட டைட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் விருப்பமான ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சைஸ் 184 பாயிண்ட்ஸ்னு வச்சு என்னோட மேக்ஸினோட டைட்டில் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதை மேலே டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வேணுங்கிற ஸ்டைல் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர் யூ கோ. நெக்ஸ்ட் நம்ம அந்த மாடல் இமேஜ் மேலே ஓவர்லேப் ஆகுதுல்ல அந்த டெக்ஸ்ட்டு, அதை வந்து ஹைட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாஸ்கிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு மாஸ்கிங் லேயர் ஆட் பண்ணுங்கள் நம்மளோட டெக்ஸ்ட் லேயருக்கு. இப்போ கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் லேயரோட ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 10 to 15 வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாடல் இமேஜ் விசிபிளாக இருக்கும். நம்மளுக்கு எந்த பார்ட் வேணும் வேணான்னு முடிவு பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், மாஸ்கிங் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்கிங் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு பிளாக் கலர் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு அந்த தேவையில்லாத பார்ட்லாம் மாஸ்க் ஆகிடும். தேர் யூ கோ. எஸ், இது டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பண்ணும்போது தப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதோ இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ப்ரஷ் பண்ணி அன்மாஸ்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. தேர் யூ கோ. இப்போ உங்களோட ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். பிளாக் கலர் எடுத்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட டைட்டில் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயரோட ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக 100ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட், ஆர்டிக்கிளோட நேம் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நியூ குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து 1 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கலர் பேலட்டை மூவ் பண்ணிக்கிறேன். அதை ரைட் சைடில் கீழே கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. தேர் யூ கோ. நெக்ஸ்ட் வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 1 குரூப்குள்ளார உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் இந்த கைண்ட் ஆஃப் சேனல் கலர் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டூலை பிக் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பமான ஃபாண்ட் எடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சைஸ் 15 வச்சு என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். ஐம் ஷூர் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணுற கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணிக்கிறேன். அகெயின் இன்னொரு டூப்ளிகேட் காப்பி தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். Ctrl+J மூவ் பண்ணிட்டு வந்து அதை எடிட் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்டைல், சைஸ், கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இப்படி தேர் யூ கோ. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் போகலாம். நியூ குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 2 நேம் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி கலர் பிக்கில் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் சேம் அந்த சேனல் கலரை எடுத்துக்கிட்டு அதே அதே ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சைஸ் அதிகமாக வச்சு நான் டைப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக. அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி நான் அந்த ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தேர் யூ கோ. கீழே நான் இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மேலே க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க அந்த 2 குரூப்குள்ளார. இப்போ கலர் பிக்கரில் போய் அதே சேனல் கலர் இருக்கட்டும். இப்போ டெக்ஸ்ட் டூல் ரெக்டாங்கிள் டூல் இதை பிக் பண்ணிக்கோங்க. ஃபில் எனேபிள் ஆகிருக்கட்டும், ஸ்ட்ரோக்கு டிசேபிள் ஆகிருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. நெக்ஸ்ட் நம்ம இதில் தான் நம்ம டெக்ஸ்ட் லேயரை ஆட் பண்ண போகிறோம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி கலர் பிக்கில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் லேயருக்குள்ளார அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளார ஃபிட்டின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைலை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரிசைஸாக நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக. வெரி கோ. நெக்ஸ்ட் நான் இந்த டெக்ஸ்ட் லேயரோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர் மாற்றிக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். தேர் யூ கோ. எதுக்கு எல்லா டெக்ஸ்ட் லேயரையும் ஒவ்வொரு செப்பரேட் குரூப்பாக க்ரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம பின்னாடி லேட்டராக ஸ்பேசிங் சஜஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் லேயரோட ஸ்பேசிங்ஸு செகண்ட்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி. கண்டிப்பாக குரூப் கலர் தான் க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி எடிட் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும்.
இப்போ நம்ம செகண்ட் கண்டென்ட் ரெடி, தேர்ட் டெக்ஸ்ட் லேயர் கண்டென்ட் போய்க்கலாமா? நியூ குரூப் க்ரியேட் பண்ணுங்கள், அதை 3ன்னு நேம் பண்ணுங்கள். எஸ், அதே ஸ்டெப் தான். உங்கள் விருப்பமான ஃபாண்ட் கலரை எடுத்துக்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பமான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி, நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபாண்ட். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் லேயரை. இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்து அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். இதே ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி நான் மொத்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் டைப் பண்ணிக்கிறேன். இந்த தேர்ட் பார்ட்டுக்கு சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டைலிங் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? இந்த ஆல்ஃபபெட் எல் அண்ட் பி இருக்குல்ல, அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆல்ஃபபெட் எல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கலர் பிக்கில் போய் உங்களுக்கு விருப்பமான கலரை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அந்த சேனல் கலர் வச்சுக்கிறேன், ஈவனாக இருக்குன்றதுக்காக அதே கலர் போகிறேன். அடுத்தது ஆல்ஃபபெட் பியை செலக்ட் பண்ணி சேனல் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். தேர் யூ கோ. இப்போ நம்மளோட தேர்ட் கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யூனிக், ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. இப்போ ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீபோர்டு அரோ கீஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணிடலாமா? நான் மேலே ரைட் சைட் டாப்பில் அங்கே தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு டைட்டில் குரூப் போய்க்கிறேன். அங்கே ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி கலர் பிக்கில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய ஃபைனல் டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணி அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். தேர் யூ கோ. இப்போ நம்மளோட மேக்ஸின் கவர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் ஸ்டெப்பாக பார்கோட் இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் பார்கோட் இமேஜ்னு நான் கொடுத்துருப்பேன், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா. அந்த இமேஜை வந்து நான் டெக்ஸ்ட் குரூப்புக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ வந்து அந்த இமேஜை நான் ரைட் சைட் பாட்டம் கீழே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட மேகசின் கவர் ரெடி. இதை வந்து நீங்கள் PDF இல்லை PNG எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.